வஉசி அவருக்கு உரிய அளவிற்கான அங்கீகாரத்தை, அவருக்கு உரிய பெருமையை வந்து பெறவில்லை அப்படின்ற ஒரு ஆதங்கம் வந்து தமிழ் மக்கள் எல்லாருக்குமே இருக்குது. இந்த ஒரு நூலுக்கு கிடைச்சதுனால அந்த ஒரு ஆதங்கத்தில் ஒரு சிறு பகுதியாவது வந்து சிலருக்கு வந்து குறையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908 என்ற நூலின் ஆசிரியர் சாகித்ய அகாதமி விருது என்பது அதற்கு கிடைத்திருக்கிறது. அதன் படைப்பாளர் நம்முடன் இருக்கிறார். இரா வெங்கடாச்சலபதி. அவரிடம் இந்த அனுபவத்தையும் இந்த விருது கிடைத்தது தொடர்பான இந்த மகிழ்ச்சியும் அவர் நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். கேட்டு தெரிந்து கொள்வோம். சார் வணக்கம். சார், இந்த விருது வாங்கினதில் எவ்வளவு மகிழ்ச்சி உங்களுக்கு? அதுவும் இந்த புத்தகத்துக்கு கிடைத்திருக்கு. எந்த விதத்தில் உங்களுக்கு உற்சாகம் அளிச்சிருக்கு? எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. அதற்கு முதல் காரணம், இது வந்து முற்றிலும் எதிர்பாராதது. தமிழ்நாட்டில் ஒரு ஆராய்ச்சியாளர் சாகித்ய அகாடமி விருது கிடைக்கும் என்று பொதுவாக எதிர்பார்ப்பதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவு. மயிலை சீனி வெங்கடசாமி, சிவசுப்பிரமணியன், பக்தவச்சல பாரதி போன்றவர்களெல்லாம் வந்து இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த பரிசு கிடைத்ததில்லை. ஆகவே அந்த வகையில் முதல்ல இது எதிர்பாராதது என்பதால் மிகவும் மகிழ்ச்சி. இரண்டாவது மகிழ்ச்சி தருவது, நான் வஉசியின் மூலமாகத்தான் பாரதி, புதுமைப்பித்தன், பெரியார், திராவிட இயக்கம், உவே சாமிநாதையர் என்று பல்வேறு தலைப்புகளிலே ஆராய்ச்சி செய்திருக்கிறேன். ஆனால் வஉசி தான் வந்து எனக்கு தொடக்கம். ஆகவே வஉசி பற்றிய ஒரு நூலுக்கு விருது என்பது எனக்கு பெரிய மகிழ்ச்சியை தருகிறது. மூன்றாவது காரணம், தமிழ்நாட்டில் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு ஆதங்கம் ஒன்று இருக்குது. வஉசி அவருக்கு உரிய அளவிற்கான அங்கீகாரத்தை, அவருக்கு உரிய பெருமையை வந்து பெறவில்லை அப்படின்ற ஒரு ஆதங்கம் வந்து தமிழ் மக்கள் எல்லாருக்குமே இருக்குது. இந்த ஒரு நூலுக்கு கிடைச்சதுனால அந்த ஒரு ஆதங்கத்தில் ஒரு சிறு பகுதியாவது வந்து சிலருக்கு வந்து குறையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதனால் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். 30 வருடங்களாக நீங்கள் வந்து பல்வேறு படைப்புகளை பண்ணி முக்கியமான ஆய்வாளர்களை உருவாங்க. இந்த நூலுக்கு அந்த விருதுன்றது வழங்கப்பட்டிருக்கு. இதோட ஆரம்பம்ன்றது என்ன? இதோட விதைன்றது எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு? இதை எழுதுறதுக்கு முக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அதாவது 1981ஆம் ஆண்டிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 43 வருடங்கள் ஆகிவிட்டது. வஉசியை பற்றி படிக்க ஆரம்பித்து அவரை பற்றிய ஆவணங்களை எல்லாம் திரட்ட ஆரம்பித்தேன். அப்போ எழுதும்போது முதல்ல நான் எழுதணும்னு நினைத்து முதல்ல நான் ஒரு கட்டுரையாக எழுதினது வந்து இந்த திருநெல்வேலி எழுச்சி தான். அதுக்கு முக்கிய காரணம், வஉசியினுடைய பெரும் சாதனை வந்து கப்பல் கம்பெனி. அது வந்து ஒரு பெரிய ஒரு காவியமாக போகும். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் முக்கிய திருப்பு முனையாக இருந்தது வந்து அவர் கைது செய்யப்பட்டது. கைது செய்யப்பட்ட உடனே வந்து தமிழ்நாட்டில் திருநெல்வேலி, தூத்துக்குடி 2 நகரங்களிலும் வந்து மக்கள் தன்னியலாக வந்து கிளர்ந்து எழுந்தார்கள். இன்றைக்கி நம்ம அப்படிலாம் பார்க்க முடியறதில்ல. எல்லாம் வந்து திட்டமிட்டு இல்லை வந்து ஆட்களை வந்து வண்டிகளில் கூட்டு வந்து தான் வந்து போராட்டங்களை நடத்த வேண்டியிருக்கு. வஉசிக்காக மக்கள் வந்து எல்லாரும் தெருவில் இறங்கினாங்க. அந்த மக்கள் வந்து எல்லா பிரிவினர், எல்லா ஜாதி, எல்லா மதம், எல்லாவற்றிலிருந்தும் வந்து மக்கள் வந்து கிளர்ந்து எழுந்து ஒரு 2-3 நாளைக்கு வந்து அங்கே பிரிட்டிஷ் ஆட்சி வந்து நடக்கவில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வந்து அது ஒரு சுதந்திர பகுதியாக இருந்தது. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, அரசாங்கம் வந்து அன்றைக்கு இந்த மொத்த மக்களையுமே தண்டித்தார்கள். திமிர் வரி என்று சொல்லக்கூடிய ஒரு பியூனிட்டிவ் போலீஸ், ஒரு போலீஸ் படையை கொண்டு வந்து அங்கே நிறுத்தி அந்த போலீஸ் படைக்கான 6 மாத சம்பளம், செலவினங்கள் எல்லாம் வந்து மக்களிடமிருந்து வரியாக வசூலித்தார்கள். அதுக்கு திமிர் வரினே சொல்லுவாங்க. இப்படி நடந்த ஒரு நிகழ்ச்சி. ஆகவே இதே தான் வந்து நான் முதல்ல வந்து ஒரு கரெக்ட் வடிவமாக நான் எழுதினது. அந்த முதலில் எழுதிய முதலில் நான் அதை வந்து நினைத்து பார்த்த ஒரு இதுதான் வந்து 2022ஆம் ஆண்டில் வந்து அது ஒரு விரிவான நூலாக மாறிட்டு. இப்போ அந்த புத்தகத்துக்கு அங்கீகாரம் கிடைத்தது வந்து மகிழ்ச்சி. அதில் இன்னொரு காரணம், பல இளையோர் வந்து இந்த புத்தகத்தை வந்து படித்து ரொம்ப இது ஒரு நாவலை போல் சுவாரஸ்யமாக இருக்கின்றது என்று கருதுவதாக சொன்னார்கள். அப்புறம் இது வந்து ஒரு அடுத்த தலைமுறை ஆராய்ச்சியாளர்களுக்கு வந்து ஒரு வகையில் ஒரு ஊக்கம் தருவதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதை ஆராய்ச்சி செய்வதன் மூலமாக அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்பது வந்து நிச்சயமாக இளம் தலைமுறையினருக்கு வந்து ஒரு ஊக்கத்தை தரும். அதுவும் ஒரு மகிழ்ச்சி. நான் வேணால் அடுத்த தலைமுறைகளை பற்றி
சிந்திக்க வேண்டிய கட்டாயத்திலே நாம் முக்கியமாக தமிழ்நாட்டில் நாம் எல்லா துறைகளிலும் இந்த சோஷியல் இண்டிகேட்டர்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம முன்னாடி இருக்கோம், எண்ணிக்கையில் முன்னாடியில் இருக்கிறோம். அதை வந்து தர ரீதியாகவும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு இளைஞர்கள் எல்லா துறைகளிலும் இறங்குவதற்கு முக்கியமாக ஆராய்ச்சி துறையில் இறங்க வேண்டும். அதற்கு இது ஒரு ஒரு உந்து ஆற்றலாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டுன்னு நான் நினைக்கிறேன். சார், வஉசியை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சென்றதில் அந்த சாகித்ய அகாதமி விருதும் கிடச்சிருக்கு. அது ஒரு முக்கிய பங்காகவும் நீங்கள் இருக்கீங்க. இந்த நூல் எழுதுறதே உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த அனுபவமாக இருக்கும். இந்த அனுபவத்தில் ஒரு சிறந்த அனுபவமாக என்ன பார்க்குறீங்க? என்ன விஷயம் வந்து இந்த நூல் எழுதும்போது உங்களுக்கு கிடைச்சது? இதில் பல வியப்புகள் இருக்குது. இது மொத்த கதையுமே ஒரு வியப்பு தான். ஏன்னா எப்படி வந்து ஒரு இந்தியாவினுடைய ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில், அதுவும் அன்றைக்கு தமிழ்நாடு சென்னை மாகாணம் வந்து ஒரு இருண்ட மாகாணம், தூங்கு மூஞ்சி பிரதேசம் என்றெல்லாம் வந்து கேலி பேசப்பட்ட ஒரு பகுதியில் ஒரு பெரிய தலைவர் உருவாகிறாரு. சுதேசி கப்பல் கம்பெனி அப்படின்ற ஒரு கம்பெனியை வந்து நிறுவி காட்டுறாரு. அந்த இடத்துல அந்த தலைவரை கைது செய்ய போது மக்கள் வந்து தாமாக கிளர்ச்சி செய்கிறார்கள் அப்படின்றது வந்து அதுவே வந்து ஒரு பெரிய ஒரு இதுதான். நான் இதில் சொல்ல வேண்டிய சுவாரஸ்யம் என்று சொன்னோம்னா எனக்கு ஒரு 2-3 சொல்லலாம். முக்கியமாக வஉசி வந்து அவர் தனக்கு பின்னால் வந்தவர்களை வந்து அவர் கடைசி வரைக்கும் கைவிடவே இல்லை. எந்த கட்டத்திலுமே வந்து அவர் அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை வந்து அவர் கண்டிக்கவே இல்லை. நமக்கு தெரியும், சௌரி சௌராவில் 23 போலீஸ்காரர்கள் வந்து காவல் நிலையத்தில் வைத்து சத்தியாகிரகிகள் எரித்த போது வந்து காந்தியடிகள் வந்து அந்த போராட்டத்தையே வந்து திரும்ப பெற்றுக்கொண்டார். அப்புறம் அதை கண்டித்தார். வஉசி வந்து இவங்களை யாரையுமே வந்து கண்டிக்கவில்லை. அது வந்து அது தன்னியலான எழுச்சி, சுதந்திர போராட்டத்தினுடைய ஒரு பகுதின்னு நினச்சார். அது ஒன்று. அது மட்டுமல்ல, அதில் கைதாகி சிறை தண்டனை பெற்று வெளியே வந்த பிறகு அவங்களுக்கு விருந்தெல்லாம் வச்சுருக்கார். இது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அப்புறம் இந்த மொத்த அனுபவத்தில் ஒரு சில முக்கியமான ஆவணங்கள் எனக்கு கிடைத்த ஒரு இடம் வந்து, எல்லாரும் ஆஷ் கேள்விப்பட்டிருப்பாங்க. ஆஷ் வந்து கலெக்டர், பிரிட்டிஷ் கலெக்டரு. அவரை வந்து வாஞ்சிநாதன் சுட்டு கொன்றார். அதற்கு காரணம் வந்து வஉசியினுடைய கப்பல் கம்பெனியை வந்து அழித்தது தான் காரணம். நான் அந்த ஆஷ் துரையினுடைய பேரனை வந்து தேடி சென்று 2006ஆம் ஆண்டில் வந்து அயர்லாண்டில் அவரை சந்தித்தேன். அந்த சந்திப்பு வந்து ரொம்ப ஒரு நாடக தருணம் மாதிரியானது. ஏன்னா அவருடைய தாத்தாவை கொன்றவரை பற்றி ஆராய்ச்சி செய்கிறதுக்காக நான் போகிறேன். அவர் எப்படி என்னை எதிர்கொள்வார்ன்றது எனக்கு தெரியாது. நான் எவ்வாறு நடந்து கொள்வேன் என்று தெரியாது. ஏன்னா இன பண்பாட்டு வேறுபாடுகள் இருக்குது. ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அருமையான ஒரு நட்பாக வந்து அது மாறியது. அப்புறம் அவர் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டார். இது வந்து அவரவருடைய கடமைகளை செய்யும்போது அவர் சொன்னார், வாஞ்சியினுடைய படத்தை பார்க்கணுன்னு சொன்னார். வாஞ்சியினுடைய படத்தை காமிச்சேன். அவர் சொன்னார், எப்படிப்பட்ட ஒரு பால்மனம் மாறாத ஒரு முகம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இது மாதிரியான தருணங்கள். அப்புறம் இதோட பெரிய பாடம் என்னவென்றால், என்னுடைய பின்னணி சார்ந்து என்னுடைய குடும்பத்தில் இருக்கவங்கலாம் இது போல் ஊர் விட்டு ஊர் போய் பயணம் செய்வது, வெவ்வேறு நபர்களை சந்திப்பது, அப்படியெல்லாம் வந்து எங்கள் குடும்ப பின்னணி கிடையாது. நான் இந்த ஆராய்ச்சிக்காக தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் சுற்றியிருக்கேன். அதன் மூலமாக நான் வந்து கற்ற படிப்பினைகள் பல, ஏராளமான நண்பர்கள் எனக்கு வந்து கிடைச்சாங்க. அதுக்கு எல்லாம் காரணம் வந்து வஉசி தான். ஒரு 17-18 வயதுலேருந்து நான் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த நேரத்தில் பேராசிரியர் சிவசுப்பிரமணியன் வஉசியை பற்றி மிகச்சிறந்த ஆய்வு செய்த முன்னோடியான ஆய்வறிஞர். அவரையெல்லாம் வந்து நாங்கள் இப்படி தான் நான் சந்தித்தேன். அவர் இல்லாட்டி நான் இந்த களப்பணியை செய்திருக்க முடியாது. அப்புறம் இந்த நண்பர்களுடைய குடும்பத்தினர், யாருன்னே தெரியாதவர்களை வந்து வீட்டுக்குள்ளே அழைச்சி சாப்பாடு போட்டு உதவி செய்திருக்கிறார்கள். அதனால் இது ஒரு வாழ்க்கை பாடமும் கூட. திருநெல்வேலியும் எழுச்சியும் வஉசியும் 1908 இதுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றதுக்கு சன் நியூஸ் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்தோம். மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.